மற்றவங்கள விட பலவீனமா இருக்கிறவங்க, அமைதியா இருக்கிறவங்க, எதிர்த்து பேச தயங்குறவங்கள தான் புல்லிங் பண்றவங்க முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க. உங்க கான்ஃபிடன்ஸ பார்த்தாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் வரும். ஏன்னா உங்க பயம் தான் அவங்களோட பலம். ஸ்கூல், காலேஜ் இல்ல ரியல் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இப்படிப்பட்ட ஆட்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. பயமில்லாத மனநிலை இருந்தா நீங்க ஒரு சாதாரண ஆள்ல இருந்து வேற லெவல்ல தெரிய ஆரம்பிப்பீங்க. புல்லிங் பண்றவங்களோட சைக்காலஜி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவங்க எப்பவும் ஒரு டார்கெட்டை தேடுவாங்க. யார்கிட்ட செல்ஃப் டவுட் இருக்கு, யாரோட பாடி லாங்குவேஜ் வீக்கா இருக்கு, அவங்கள தான் அவங்க சீண்டுவாங்க. உங்க பயந்த முகம், நடுங்குற குரல், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது அவங்களுக்கு ஃபுட் மாதிரி. ஆனா நீங்க அவங்க கண்ணை பார்த்து நேருக்கு நேர் காமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா, இவன் நார்மல் ஆள் இல்லைன்னு அவங்களுக்கே புரிஞ்சிரும். பயமில்லாதவன் அப்படின்னா சண்டை போடுறவன் கிடையாது. தன்னோட ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன் தான் உண்மையான ஃபியர்லெஸ். இந்த வீடியோல சண்டை போடாமலேயே, கோபப்படாமலேயே புல்லிங் பண்றவங்கள எப்படி சமாளிக்கலாம்னு நான் தெளிவா சொல்லப் போறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல ஐ எம் ஃபியர்லெஸ்னு டைப் பண்ணுங்க. புல்லிங்க தோற்கடிக்க நீங்க என்ன பேசுறீங்கன்னதை விட நீங்க எப்படி தோன்றீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். இதோ வந்த 4 முக்கியமான ரூல்ஸ். ரூல் 1, அந்த இடம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். கோபப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எமோஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நீங்க பேனிக் ஆகாம காமா நிதானமா பதில் சொன்னா புல்லிங் பண்றவனோட கான்ஃபிடன்ஸ் அங்கேயே முழுசா உடைஞ்சிடும். ஏன்னா நீங்க அழுவீங்க இல்ல பயப்படுவீங்கன்னு தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அதனால உங்க டோனை ஸ்லோவாவும் ரிலாக்ஸ்டாவும் நார்மலாவும் வச்சுக்கோங்க. இப்போ சில டிரெக்ட் ரிப்ளைஸை பார்ப்போம். புல்லி: ஏ லூசு, நீ எல்லாம் ஒரு ஆளா? உங்களை அறிவில்லாதவன்னு காட்ட ட்ரை பண்ணும்போது இந்த ரிப்ளை கொடுங்க. பதில்: முட்டாள்களோட டிபேட் பண்ணாம இருக்கிற அளவுக்கு எனக்கு அறிவிருக்கு. புல்லி: உன்னை யாருக்குமே பிடிக்காதுடா. உங்க ஃபேஸ அல்லது லுக்க கிண்டல் பண்ணும்போது இந்த ரிப்ளை. பதில்: பாரு தம்பி, நான் ஒன்னும் சோஷியல் மீடியா போஸ்ட் கிடையாது எல்லாரும் லைக் பண்ணணும்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. புல்லி: நீ ரொம்ப பேசுற, நான் யாருன்னு தெரியுமா? நீங்க ரிப்ளை கொடுத்ததால அவனோட ஈகோ ஹர்ட் ஆனப்போ இந்த ரிப்ளை. பதில்: நான் அதிகமா பேசினாலும் நீ அதை கேட்டுதான் இருக்க. அப்போ என் பேச்சுல ஏதோ வேல்யூ இருக்கு, இல்லனா இந்நேரம் நீ போயிருப்பியே.